ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஒரு காரியத்துக்காக 3 வருஷமா ஜெபிச்சேன். ஆனால் ஏசப்பா எனக்கான ரிப்ளை கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் சோர்ந்து போய் ஆலயத்துக்கு போனேன். அப்போது ஆண்டவர் பேசினார். அதில் ஒரு வசனம், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாதுன்னு. 3 வருஷமா ஜெபிச்ச ப்ரேயருக்கு வெறும் 3 நாளில் பாஸ்டிங் இருந்து ஜெபிச்சதுனால கர்த்தர் பெரிய விடுதலையை தந்தார். அதை என்னால் மறக்கவே முடியாது. இந்த வசனம் எவ்வளவு உண்மையானதுல. சில காரியம் அப்படிதான், நம்ம ஜெபிச்சா சில காரியம் சீக்கிரத்தில் பதில் கிடைக்கும், சில காரியம் லேட் ஆகும். சில காரியங்களுக்கு நம்ம உபவாசம் இருந்து தான் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது தான் விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், நீங்களும் இதே மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரே பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக ஜெபத்தை கேட்பார்.